தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்காத வக்கில்லாத பழனிசாமி என இபிஎஸ் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் தாக்கு. காரில் செல்லும்போது கிரிக்கெட் பார்ப்பதை விட கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டு செல்வதுதான் கேவலம் என பதிலடி. முதலமைச்சர் சொல்றது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பாஜக கிட்ட குரல் கொடுக்க வக்கீலாத பழனிசாமி என்னை பார்த்து கேட்டிருக்கிறார். நான் காரில் போகும்போது கிரிக்கெட் பார்த்தது தப்பான். பழனிசாமி அவர்களை காரில் போகும்போது கர்ச்சி வச்சுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு போனீங்களே, அதுதான் கேவலம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னையில் தேர்தல் பிரச்சாரம். எழும்பூர், திருவிக நகர், துறைமுகம், ராயபுரம் உள்ளிட்ட இடங்களில் ஆதரவு திரட்டுகிறார். பெண்களை உதாசீனப்படுத்திய திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தலில் மரணஅடி கொடுக்க வேண்டும் என இபிஎஸ் ஆவேசம். மகளிருக்காக குரல் கொடுக்கும் கட்சி அதிமுக என பெருமிதம். திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்ற கட்சிகள், இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் பெண்களை உதாசீனப்படுத்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த மசோதாவை நிராகரித்த கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி. ஆக பெண்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருள் கூர்ந்து எண்ணி பாருங்கள். இன்றைக்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை புகட்டுங்கள். உங்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. கையில் கிடைக்கும் துறைகள் அனைத்திலும் கொள்ளையடித்தவர் என செந்தில் பாலாஜியை சாடிய எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வித்தையை நம்பி ஆட்டம் போட வேண்டாம், யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என செந்தில் பாலாஜிக்கு எச்சரிக்கை. அதுல என்ன அடிக்கணும்? மின்சாரத்துறை கொடுத்தா அதுல என்ன அடிக்கணும்? அதே போல கலால் அதுல கொடுத்தா என்ன முறைகேடு செய்யும்? இப்படி எந்த இலாக்கா கொடுத்தாலும் அந்த இலாக்காவிலே கொள்ளையடிக்கின்றவர் தான் இந்த பகுதியில் இருக்கின்ற நபர். யாரு சொல்லுங்க? நல்லா மனப்பாடமா வச்சிருக்கிறீங்க. தம்பி திரு ஸ்டாலின் உன்னை வச்சு வித்த காட்டிட்டு இருக்காரு. மயங்கிறாத, உன்னை யாரு காப்பாற்ற மாட்டாங்க.